அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்துறது, திருத்தம் செய்கிறது, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, அட்ரஸ் மாற்றுறது, முகவரி மாற்றம், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கிறாங்க, ஒரு சில மாற்றம் கொண்டு வந்துக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நாம் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பேர் நீக்குதல், அப்புறம் அட்ரஸ் மாற்றுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 50 ருபீஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ்ட் ஆகி நமக்கு அது பேர் சேர்த்துறதோ நீக்கிறதோ இல்லை புது ரேஷன் கார்டோ நமக்கு கிடைச்சிரும். ஆனால் இனிமே அந்த மாதிரி பண்ணாமல் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் நீங்கள் பேர் சேர்த்துறதோ அட்ரஸ் மாற்றுறதோ நீக்கிறதோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 முறை தான் நீங்கள் பண்ண முடியும். வருஷத்துக்கு நீங்கள் 2 முறை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2 முறை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, பேர் சேர்த்துறதோ நீக்கிறதுலையோ 2 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே வருஷத்தில் நிறைய டைம் பேர் சேர்த்துறது நீக்கிறது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்மே 2 முறை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஒரு 2 டைம் நீங்கள் வருஷத்துக்கு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம்தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெயர் சேர்க்கணும், குழந்தைகள் பெயர் சேர்க்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு குழந்தைங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் இது போன்ற பேர் நீக்கிட்டு உடனே சேர்க்குறாங்க. அது அப்படின்றதுக்காக இது இந்த ரூல்ஸ் புதுசாக மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் பெயர் சேர்க்குறது எல்லாமே நீங்கள் அதிலேயே பண்ணிக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு 2 முறை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.